அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி டெஸ்ட் நம்பர் 3 இந்தியன் பாலிட்டியிலேருந்து சரிங்களா, ஒரு 25 கேள்விகள் பார்க்க இருக்கோம். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு திருக்குறளோட ஸ்டார்ட் பண்ணலாம். பொறுத்தல் இறப்பினை எண்ணும் அதனை மறத்தல் அதனும் நன்று. இல்லையா, ஒரு விஷயத்தை ஒரு தீங்கினை பொறுத்துக்கிறத விட பொறுத்துக்கிறது நல்லது தான், ஆனால் பொறுத்துக்கிறத விட அதை மறந்துடுறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாரு திருவள்ளுவர் பொறையுடைமை அப்படின்ற அதிகாரத்திலிருந்து. சொன்னால் கிளாஸுக்கு போயிடலாம். குடியுரிமை, அடிப்படை உரிமை, அடிப்படை கடமைகள், அரசு நெறிமுறை கோட்பாடுகள், இந்த டாபிக்ஸ்லேருந்து ஒரு 25 கேள்விகள் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஷின், கீழ்காண்பவற்றுள் இந்திய அரசியலமைப்பின் குடியுரிமை தொடர்புடையதில் சரியானதை தேர்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா, ஸோ குடியுரிமை தொடர்பானவற்றில்னு கேட்குறாங்க. ஸோ குடியுரிமை எங்கே இருக்குது? பகுதி 2 விதி 5-11 வரைக்கும் இல்லையா. ஸோ பகுதி 1 6ன்னு கொடுத்துருக்காங்க, 1-4 வரைக்கும் இல்லையா. பெயர் மற்றும் எல்லை. பகுதி 2 குடியுரிமை 5-11 வரைக்கும். பகுதி 3 6-8ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ 12-35 வரைக்கும் அடிப்படை உரிமைகள். பகுதி 4 8-11 கொடுத்துருக்காங்க இல்லையா. 36-51 வரைக்கும் அரசு நெறிமுறை கோட்பாடுகள். இல்லையா. ஸோ குடியுரிமை கேட்டிருக்காங்க பகுதி 2 5-11 வரைக்கும். சரிங்களா. ஸோ 5 என்ன சொல்லுது? இந்தியாவில் பிறந்த அனைவருக்கும் குடியுரிமை. 6 பாகிஸ்தான்லேருந்து இங்கே வந்தவங்களுக்கு. 7 இங்கேருந்து பாகிஸ்தான் போயிட்டு மறுபடியும் இங்கே வந்தவங்களுக்கு. 8 பிரிக்கப்படாத இந்தியாவில் பிறந்திருந்து வெளிநாட்டில் இருந்தாங்கன்னா அவங்க இந்திய குடியுரிமை பெற விரும்பினா அவங்களுக்கு குடியுரிமை. 9 இழப்பதற்கு குடியுரிமை இழத்தல் சம்பந்தமாக சொல்கிறது. 10 இந்தியாவில் பிறந்த அனைவரும் இந்திய குடிமக்களாகவே தொடர்ந்து இருப்பதற்கான உரிமை. 11 குடியுரிமை சம்மந்தப்பட்டு எது திருத்தப்பட்டாலும் அதுக்கான பவர்ஸை நாடாளுமன்றத்துக்கு மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியது 11. சரியா. ஸோ இதுதான் குடியுரிமை பகுதி 2 5-11 வரைக்கும் விதிகள் சொல்லப்படுகிறது. செகண்ட் கொஸ்டின் போகலாம். இரண்டாவது கேள்வி பாருங்கள். இந்திய அரசியலமைப்பு பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு இடஒதுக்கீடு வரையறுக்கவில்லை, ஆனால் இவ்வகுப்பினருக்கு ஆதரவாக இடஒதுக்கீடு பற்றி கூறும் சட்டப்பிரிவு எது அப்படின்னு கேட்குறாங்க. சரியா. ஸோ பிற்படுத்த வகுப்பு அப்படின்றதுக்கு இடஒதுக்கீடு கான்ஸ்டியூஷனில் கிடையாது இல்லையா. ஸோ எஸ்சி மற்றும் எஸ்டிக்கு மட்டும்தான் கொடுக்கணும்னு நம்ம கான்ஸ்டியூஷன் சொல்லியிருக்கு. ஆனால் இவ்வகுப்பினருக்கும், அதாவது ஓபிசி இல்லையா, இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஓபிசி இல்லை. இங்கிலீஷில் நம்ம கொஷின் பார்க்க வேண்டியது ரொம்ப முக்கியமாக இருக்குது இல்லையா. நம்ம கடந்த குரூப் 4 என்ன பார்த்தோம்? நைட் உட் சர் இல்லையா, தமிழில் சர் பட்டம்னு பார்த்துருப்போம். அங்கே மேலே நைட் உட்டுன்றதை பார்த்து தான் நம்ம அதை சூஸ் பண்ணியிருப்போம் இல்லையா. ரவீந்திரநாத் தாகூர் எந்த பட்டத்தை தொடர்ந்தார் அப்படின்ற கேள்வியில் இல்லையா. ஸோ அதனால் மேலே ஓபிசின்றதை பார்த்துட்டிங்கன்னா பட்டனை எடுத்துருக்கலாம். ஸோ இந்த கான்ஸ்டியூஷன் சொல்லுது 16-4 சொல்லுது. சரியா. ஸோ 16னா நம்ம என்ன படிச்சிருப்போம்? பொது வேலைவாய்ப்புகளில் சம வாய்ப்பளித்தல் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். 16 என்ன சொல்லும்? அனைத்து அரசு அலுவலகங்களிலும் சம வாய்ப்பு அளிக்கப்பட வேண்டும்னு சொல்லும் இல்லையா. ஸோ 16 என்ன சொல்லும்? ஜாதி மத இனம்ன்றது எந்தவித பாகுபாடும் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லும் இல்லையா. 15 என்ன சொல்லுது? மத இன சாதி பாலியல் மற்றும் பிறப்பிடம் அடிப்படையில் மனிதர்கள் பாகுபடுத்த தடை அப்படின்னு சொல்லியிருக்கும் இல்லையா. ஸோ 15 என்ன சொல்லுதுன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். சரியா. தேர்ட் கொஷின் போகலாம்.
மூன்றாவது கேள்வி, டாக்டர் பிஆர் அம்பேத்கர் அவர்கள் கூற்றுப்படி கீழ்க்கண்ட சட்டப்பிரிவுகளில் எது இந்திய அரசியலமைப்பின் சட்டத்தின் இதயம் மற்றும் ஆன்மா என்று அறியப்படுகிறது அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? ஸோ அம்பேத்கர் அவர்களால் இந்திய அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆத்மா என்று எந்த விதியை சொல்லியிருக்காரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எந்த விதி எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் இல்லையா? 32. அடிப்படை உரிமைகள் பாதிக்கப்படும் போது நம்ம நீதிமன்றத்தை அணுகலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய விதியை தான் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் இதயம் மற்றும் ஆத்மான்னு நம்முடைய அம்பேத்கர் அவர்கள் குறிப்பிட்டிருப்பார் இல்லையா? ஸோ ஹைகோர்ட்னா 226, சுப்ரீம் கோர்ட்னா 32 இல்லையா? ஸோ அடுத்து 28 என்ன சொல்லுது? மதம் சார்ந்த கல்வி நிறுவனங்களில் நடைபெறக்கூடிய வழிபாடுகள் இருக்கு இல்லையா? ஸோ அதில் அனைவரும் கலந்து கொள்ளணும் அப்படிங்கிறதுல இருந்து உரிமை, கலந்து கொள்ளாமல் இருக்கிறதுக்கான உரிமையை சொல்கிறது 28. 30 என்ன சொல்லுது? சிறுபான்மையினரின் கல்வி நிறுவனங்கள் அவங்க நிர்வகிக்கிறதுக்கான உரிமை கொடுக்குது. 29 சிறுபான்மையினர்களுடைய எழுத்து, மொழி மற்றும் கலாச்சாரத்தினுடைய பாதுகாப்பை பற்றி பேசுகிறது விதி 29. சரிங்களா? ஸோ மூன்றாவது கேள்வி ஆப்ஷன் டி இங்கே சரியாக பொருந்திருக்கு. நான்காவது கேள்வி போகலாம். நான்காவது கேள்வி, பின்வரும் கூற்றுகளை ஆராய்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் கொஷின், பாண்டிச்சேரி இந்தியாவுடன் இணைந்த பொழுது இந்திய அரசு அம்மக்களுக்கு 1962 இந்திய குடியுரிமைக்கான ஆணையை வழங்கியது அப்படின்னு கொடுக்குறாங்க. ஸோ 1962 தான் இந்திய குடியுரிமைக்கான ஆணையை வந்து வழங்குது இல்லையா? ஸோ 14வது திருத்தம் தான் பாண்டிச்சேரியை இந்தியாவுடனாக இணைக்கிறது இல்லையா? ஸோ செகண்ட் ஒன், ஜனவரி 26, 1950 முதல் டிசம்பர் 10, 1992க்கு முன்னால் வெளிநாட்டில் பிறந்திருந்தாலும் அவருடைய தந்தை இந்திய குடிமகனாக இருக்கும் பட்சத்தில் அவர் வம்சாவழி மூலம் இந்திய குடியுரிமையை பெறுகிறார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ சரிதான் இல்லையா? 1950 டிசம்பர் 10, 1992 வரைக்கும் வெளிநாட்டில் பிறந்திருந்தாலும் அவருடைய தந்தை இந்திய குடிமகனாக இருந்தால் அவருக்கு இந்திய குடியுரிமை வழங்கலாம் வம்சாவழியின் மூலமாக. 92க்கு பிறகு தாய் தந்தை இருவரும் இல்லையா? ஸோ தந்தை மட்டுமாக இருந்ததில்ல, அதை தாய்க்கும் சேர்த்து தாய் தந்தை இருவரும் பிறந்திருந்தால் அவங்களுக்கு குடியுரிமை கொடுக்குறாங்க. ஸோ டிசம்பர் 3, 2004க்கு பிறகு ஒரு வருஷத்துக்குள்ளே பதிவு பண்ணணும். அப்படி பண்ணால் தான் குடியுரிமை வழங்கப்படும் இல்லையா? ஸோ ரெண்டாவதும் கரெக்டாக இருக்குது. மூன்றாவது பாருங்கள், ஒருவர் தனது நாட்டுரிமையை மாற்ற முடியாது ஆனால் தனது குடியுரிமையை மாற்ற முடியும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? அவர் சொந்த நாட்டு உரிமையை வந்து மாற்ற முடியாது, குடியுரிமையை மாற்றிக்கலாம் இல்லையா? ஸோ மூணுமே இங்கே சரியாக தான் இருக்குது இல்லையா? ஸோ இந்திய வம்சாவளியை சேர்ந்தவர்கள் வெளிநாடுகளில் பிரதமராக இருக்காங்க, குடியரசுத் தலைவராக இருக்காங்கன்னு சொல்லிக்கிறோம் இல்லையா? அங்கே இந்திய வம்சாவளிகள் நம்ம சொல்லிகிட்டே தான் இருக்க போகிறோம் இல்லையா? ஸோ அதில் மாற்று கருத்து இல்லை. அதுதான் நாட்டுரிமையை வந்து மாற்ற முடியாது, தன்னுடைய குடியுரிமையை தான் மாற்றிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நான்காவது கேள்வி அனைத்தும் சரியாக பொருந்திருக்கு. ஐந்தாவது கேள்வி, இந்திய பூர்வீக குடியினர் PIO இல்லையா? பர்சன் ஆஃப் இந்தியன் ஆரிஜின். PIOனா என்ன? பர்சன் ஆஃப் இந்தியன் ஆரிஜின் இல்லையா? ஸோ சில நேரம் ஃபுல் ஃபார்ம் கூட கேட்கலாம். ஸோ அது நம்முடைய நல்ல நேரம், ஸோ அதையும் பார்த்து வச்சுக்கோங்க சரியா? இந்திய பூர்வீக குடிகள் பர்சன் ஆஃப் இந்தியன் ஆரிஜின் முறை இந்திய அரசால் திரும்ப பெறப்பட்டு OCI முறையுடன் எப்பொழுது இணைக்கப்பட்டது அப்படின்னு கேட்குறாங்க சரியா? பர்சன் ஆஃப் இந்தியன் ஆரிஜின் இது வந்து 2002 கொண்டு வராங்க. OCI இல்லையா? OCIன்னா என்ன? ஓவர்சீஸ் சிட்டிசன் ஆஃப் இந்தியா, இங்கிலீஷில் கொடுக்கலையா? இது 2005 கொண்டு வராங்க சரியா? ஸோ விசா இல்லாமல் வந்து போகிறதுக்கான இந்திய குடிமக்களுக்கானது இல்லையா? PIO 2002 கொண்டு வராங்க, OCI 2005 கொண்டு வராங்க. இது ரெண்டுத்தையுமே ஜனவரி 9, 2015 ஒன்றா இணைக்கிறாங்க. அதை தான் கேட்குறாங்க. ஜனவரி 9, 2015 இது ரெண்டுத்தையுமே இணைச்சிருக்காங்க சரியா? ஸோ 5th ஒன் ஆப்ஷன் A. 6th ஒன் பாருங்கள்,
6வது கேள்வி பாருங்கள். இந்திய அரசின் வெளியுறவுத்துறை அமைச்சகத்தால் 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பிரவாசி பாரதிய தினம் கொண்டாடப்படுகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த அமைச்சகத்தால்னு கேள்வி இடம்பெறலாம். ஸோ அதுவும் இங்கே முக்கியமானது. எந்த அமைச்சகம்? வெளியுறவுத்துறை அமைச்சகத்தால் 2 வருஷத்துக்கு ஒரு முறை பிரவாசி பாரதிய தினம் கொண்டாடப்படுகிறது. காரணம் பாருங்கள், மகாத்மா காந்தி தென்னாப்பிரிக்காவிலிருந்து இந்தியாவிற்கு வருகை புரிந்த தினமான ஜனவரி 9ஆம் நாள் இது கொண்டாடப்படுகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கூற்று காரணம் சரி, மேலும் கூற்று சரியான விளக்கம். சரியா? ஸோ இங்கே தென்னாப்பிரிக்காவிலேருந்து இந்தியாவுக்கு பதில் இந்தியாவிலேருந்து தென்னாப்பிரிக்கான்னு ஏன்னா மாற்றி கீற்றி வைப்பாங்க நம்மளை குழப்பறதுக்காகவே இல்லையா? ஸோ கொஞ்சம் நமக்கு தெரிஞ்ச கொஷினே தான் இங்கே வேறு மாதிரி கேட்குறாங்க. இப்போ அதுதான பிரச்சனை. இப்போ எல்லாருமே படிக்கிறாங்க. ஸோ எப்படி கேட்கலாம் கொஷினை அப்படின்றத உட்காந்து தனியாக ரூம் போட்டு யோசிக்கிறாங்க. ஸோ நம்ம அதை தெளிவாக பார்த்துக்கணும். நம்ம படித்ததாக தான் இருக்கும், நம்ம அதில் கவனிச்சதால் மிஸ்டேக் பண்ணுவோம். சரியா? ஸோ தென்னாப்பிரிக்காவிலேருந்து இந்தியாவுக்கு வருகை புரிந்த தினம் ஜனவரி 9. இந்த ஜனவரி 9 2015 நம்ம இப்போ தான் பார்த்தோம் இல்லையா? PIO OCI ஒன்றாக இணைத்தது 2015ஆம் ஆண்டு. அது ரொம்ப முக்கியமானது. ஸோ மறந்துடாதீங்க. சரிங்களா? ஸோ இப்போ இந்த பிரவாசி பாரதிய தினம் ஃபஸ்ட்டு எந்த ஆண்டு? 2003. ஸோ கடைசியாக 2022 கொண்டாடினாங்க. ரெண்டுமே டெல்லியில் தான். சரியா? ஸோ 6 ஆப்ஷன் ஏ இங்கே சரியாக பொருந்திருக்கு. 7வது கேள்வி, குடியுரிமை திருத்தச் சட்டம் இதுவரை எத்தனை முறை திருத்தப்பட்டிருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? இந்திய குடியுரிமை சட்டம் 1955 வந்தது இல்லையா? ஸோ இது வரைக்கும் அது எத்தனை திருத்தங்களை பார்த்துருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ எத்தனை திருத்தங்களை கொண்டுள்ளதுன்னா 9 திருத்தங்கள் இல்லையா? ஸோ 1986, 1992, 2003, 57, 60 ஒரு வாட்டி பண்ணியிருப்பாங்கள்ல, 57, 1960, ஸோ 2005, 2015, 2019 இல்லையா? ஸோ 9 திருத்தங்கள். 7வது ஆப்ஷன் டி சரியாக இருக்குது. 8வது போகலாம். 8வது கேள்வி, கீழ்கண்டவற்றுள் 86வது திருத்தத்தின் மூலம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படை கடமை விதி 51A கீழ் சேர்க்கப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? ஸோ 51A தான் அடிப்படை கடமைகள். ஆனால் 86வது சட்டத்திருத்தம் மூலமாக எதை சேர்த்தாங்க அப்படிங்கிறது தான் இங்கே கேள்வி இல்லையா? ஸோ 51A கீழ் 86வது சட்டத்திருத்தத்தில் சேர்க்கப்பட்டது எது? இந்திய குடிமக்கள் அல்லது பெற்றோர் 6 முதல் 14 வயது வரை உள்ள குழந்தைகளுக்கு கல்வி வாய்ப்பினை ஏற்படுத்தி தருதல். இதுதான் 86வது திருத்தத்தின் மூலமாக கொண்டு வந்திருப்பாங்க இல்லையா? ஸோ தேசிய கீதம் மற்றும் தேசிய கொடியை மறுத்தல் ஏ. நாட்டின் இயற்கை சூழலை பாதுகாத்தல் ஜி. நாட்டின் பொது சொத்தை பாதுகாத்தல் ஐ இல்லையா? ஸோ 8வது ஆப்ஷன் டி இங்கே சரியாக பொருந்திருக்கு. 9வது கேள்வி, அடிப்படை உரிமைகள் என்பது மக்களாட்சியின் கவசம் என கூறியவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? ஸோ அடிப்படை உரிமைகள் என்பது மக்களாட்சியின் கவசம் இல்லையா? இதுதான் கீவேர்டு இல்லையா? மக்களாட்சியின் கவசம் என கூறியவர் பதஞ்சலி சாஸ்திரி அவர்கள். சரியா? அடிப்படை உரிமைகள் என்பது மக்களாட்சியின் கவசம் என கூறியவர் பதஞ்சலி சாஸ்திரி அவர்கள். 9வது ஆப்ஷன் ஏ இங்கே சரியாக பொருந்திருக்கு. 10வது கேள்வி பாருங்கள், வழிகாட்டு நெறிமுறைகளும் மற்றும் அடிப்படை உரிமைகளும் அரசியல் அமைப்பின் மனசாட்சியாக இருக்கிறது என விவரித்தவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? ஸோ டிபிஎஸ்பியும் அடிப்படை உரிமையும் இந்திய அரசியலமைப்பின் மனசாட்சி அப்படின்னு சொன்னது யார்? உடைய கிரான்வில் ஆஸ்டின் அவர்கள். சரியா? ஸோ டிபிஎஸ்பியும் அடிப்படை உரிமைகளும் இந்திய அரசியலமைப்பினுடைய மனசாட்சி அப்படின்னு சொல்லியிருப்பார். ஸோ கிரான்வில் ஆஸ்டின் இன்னொன்று சொல்லியிருப்பார், முக்கியமான கூற்று என்னது? இந்தியா ஒரு கூட்டுறவு கூட்டாட்சின்னு சொல்லியிருப்பார். இது ஒரு முக்கியமான கூற்று இல்லையா? இந்தியா ஒரு கூட்டுறவு கூட்டாட்சி அப்படின்னு சொன்னார் கிரான்வில் ஆஸ்டின் அவர்கள். சரியா? அரை கூட்டாட்சி அப்படின்னு சொன்னவர் கேசி வியர். அரை கூட்டாட்சின்னு சொன்னது கேசி வியர்.
அதீத கூட்டாட்சி அப்படின்னு சொன்னது யார்? அதீத கூட்டாட்சி இந்தியாவை சொன்னது பால் ஆப்பிள். சரியா? ஸோ இது மூணும் முக்கியமானது. இந்தியாவை கூட்டுறவு கூட்டாட்சி என அழைத்தவர், அரை கூட்டாட்சி என அழைத்தவர், அதீத கூட்டாட்சி என அழைத்தவர்கள்னு சொல்லிட்டு இது ஒரு மூணும் முக்கியமானது. ஸோ மறந்துடாதீங்க. ஸோ அடுத்து அம்பேத்கர் டிபிஎஸ்பியை பற்றி என்ன சொல்லியிருப்பார்? நாவல் அம்சம், புதுமையான சிறப்பு அம்சம் சொல்லியிருப்பார். சரியா? ஸோ 10வது ஆப்ஷன் ஏ, அடிப்படை உரிமைகளும் அரசு வழிகாட்டு நெறிமுறைகளும் அரசியலமைப்பினுடைய மனசாட்சி என்று சொன்னது வந்து கிரான்வில் ஹாஸ்டிங். ஸோ 16வது கேள்வி போகலாம். ஸோ 11th கொஷின் பாருங்கள். அரசு நெறிமுறை, அரசு நேரடி வழிகாட்டு கொள்கைகள் என்பது அரசியலமைப்பிற்கு உயிரளிக்கும் விதியாகும் என்று கூறியவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? ஸோ அரசிற்கு உயிரளிக்கக்கூடிய விதி அப்படிங்கிறாங்க. ஸோ இங்கிலீஷில் பாருங்கள், லைஃப் கிவிங் ப்ரொவிஷன் ஆஃப் கான்ஸ்டியூஷன் இல்லையா, வாழ்க்கை தரக்கூடிய ஒன்று, அதுதான் உயிரளிக்கக்கூடிய ஒன்று அப்படின்றாங்க. நம்ம வாழ்க்கை தரும்னு நம்ம படித்து ஞாபகம் வச்சுருப்போம் இல்லையா? ஸோ இங்கே உயிரளிக்கும்னும் போது கொஞ்சம் இங்கே என்னடா ஏதோ மாறுதே அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இங்கிலீஷில் ஒரு வார்த்தை பார்த்துட்டிங்கன்னா லைஃப் கிவிங், வாழ்க்கை தரக்கூடிய ஒன்று இல்லையா. அரசு வழிகாட்டு நெறிமுறை என்பது அரசியலமைப்பிற்கு வாழ்க்கை தரக்கூடிய ஒன்று அப்படின்னு சொன்னது யார்? நம்முடைய எல்எம் சிங்வி அவர்கள். சரியா? ஸோ 11th ஒன் ஆப்ஷன் டிங்க, பிங்க சரியாக பொருந்திருக்கு. 12th கொஸ்டின் போகலாம். 12வது கேள்வி பாருங்கள். இந்திய அரசியலமைப்பின் எந்த சட்ட திருத்தத்தின்படி இந்திய குடிமக்களுக்கான அடிப்படை கடமைகள் வரையறுக்கப்பட்டுள்ளன அப்படின்னு கேட்குறாங்க இல்லையா. ஸோ அடிப்படை கடமைகள் எந்த சட்டத்திட்டத்தின்படி வரையறுத்திருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. 42வது சட்ட திருத்தம் 1976. உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லாவே தெரிஞ்சுதான் இல்லையா, ஸ்வரன் சிங் கமிட்டி. இந்திரா காந்தி அம்மையாரால் அமைக்கப்பட்டது இல்லையா. ஸோ 75 எமர்ஜென்சியால் நிறைய சேதங்கள் ஏற்பட்டிருக்கும். அதனால் நம்ம மக்களுக்கான கடமைகளை நம்ம சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக இந்த திருத்தத்தை வந்து கொண்டு வந்திருப்பாங்க இல்லையா. ஸோ 44வது சட்ட திருத்தம் 1978 இல்லையா. நாடாளுமன்றத்தோட ஆண்டுகளே 6ஆக மாற்றிருப்பாங்க 42. ஸோ அதை திரும்பி 5ஆக குறைச்சிருப்பாங்க 44 இல்லையா. ஸோ 42, 46 இல்லையா, 78 இல்லையா, சாரி 76ன்னு போட்டேன். 78ஆம் ஆண்டு தான் 44வது சட்டத்திருத்தம் இல்லையா. ஸோ 44வது சட்டத்திருத்தம்னா சொத்துரிமையை வந்து 12வது பிரிவில் கொண்டு போய் வச்சுருப்பாங்க இல்லையா. ஸோ அது 44. 76வது திருத்தம் இல்லையா, அது நம்ம தமிழ்நாட்டோட சம்மந்தப்பட்டது. 69% இடஒதுக்கீட்டை நம்ம 1994 9வது அட்டவணையில் நம்ம எடுத்துகிட்டு போய் வச்சோம் இல்லையா. அதுக்கான சட்ட திருத்தம் 76. ஏன் இது செஞ்சோம்? 1992 50% மேலே இடஒதுக்கீடு இருக்கக்கூடாதுன்னு ஜட்ஜ்மெண்ட் வந்ததால் நம்ம இதை செஞ்சோம். அப்போதைய முதலமைச்சராக இருந்தவர் யாருன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இல்லையா. அப்போதைய முதலமைச்சரும் அதுக்கு ஒப்புதல் கொடுத்த குடியரசுத் தலைவர், இது ரெண்டும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. 86வது சட்ட திருத்தம் 2000ஆம் ஆண்டு. இது எதுக்கானது? அருணாச்சல பிரதேசத்துக்கு. அருணாச்சல பிரதேசத்தில் பஞ்சாயத்தில் பட்டியலினத்தவருக்கு இடஒதுக்கீடு இல்லை அப்படின்னு சொன்ன சட்ட திருத்தம் 83வது சட்ட திருத்தம். சரியா? ஸோ கொஸ்டின் ஈஸி தான், அதனால் 4 ஆப்ஷனும் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கிறது கொஞ்சம் பெட்டர் இல்லையா. ஸோ அதனால் சொல்லிடுறேன். 12th ஒன் ஆப்ஷன் சி இங்கே சரியாக பொருந்திருக்கு. 13வது கேள்வி பாருங்கள். இந்திய அரசியலமைப்பின் புதுமையான சிறப்பம்சம் என அரசு நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடுகள் குறித்து கூறியவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நாவலம்சம் அல்லது புதுமையான சிறப்பம்சம். நாவலம்சம், புதுமையான சிறப்பம்சம் என்று அரசு நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடுகளை சொன்னது யார்? நம்முடைய அம்பேத்கர் இல்லையா. ஸோ இப்போ தான் பார்த்தோம் இல்லையா. வி.டி. கிருஷ்ணமாச்சாரி இவர் யார்? வரைவு குழுவின் உறுப்பினர். ஸோ அடுத்து 14வது கேள்வி போகலாம். 14வது கேள்வி.
44வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி அடிப்படை உரிமைகள் பட்டியலிலிருந்து சொத்துரிமை நீக்கப்பட்டு எந்த பகுதியின் கீழ் சேர்க்கப்பட்டது அப்படின்னு கேட்டாங்க. இப்போ நாம் பார்த்தோம் இல்லையா, 44வது சட்ட திருத்தம் 1978 12வது பிரிவு 300A கீழ் நம்ம வச்சுருந்தோம். எங்கேருந்து நீக்கி எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா 31லிருந்து நீக்கி நம்ம எடுத்துகிட்டு வந்து தான் 12வது பிரிவு 300A கீழ் ஒரு சாதாரண உரிமையாக நம்ம சொத்துரிமையை வச்சுருக்கோம் இல்லையா. ஸோ 11 எதை பற்றி பேசுது? மத்திய மாநில அரசு உறவு பற்றி பேசுது. 13 எதை பற்றி பேசுது? வர்த்தகம் மற்றும் வணிகம். 16 எதை பற்றி பேசுது? இடஒதுக்கீடு. ஸோ 14 ஆப்ஷன் பி இங்கே சரியாக பொருந்திருக்கு. 15வது கேள்வி பாருங்கள். நமது அரசியலமைப்பின் 42வது அரசமைப்பு சட்ட திருத்தம் குடிமக்களின் பொறுப்புகள் சிலவற்றை எந்த கமிட்டி பரிந்துரைத்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நல்லா தெரிஞ்சதுதான் இல்லையா, ஸ்வரன் சிங் கமிட்டி 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம். ஸோ இது ஏன் கொண்டு வராங்கன்னா 1975 எமர்ஜென்சியினுடைய விளைவுகள் தான் கொண்டு வராங்க. நம்ம முன்னாடியே பார்த்தோம் இல்லையா. ஸோ ராஜமன்னார் 1969 மத்திய மாநில அரசுகள் உறவு பற்றி ஆராய தமிழ்நாடு அரசு அமைத்தது இல்லையா. ஸோ வெங்கடாச்சல ஐயா அரசியலமைப்பின் செயல்முறைகளை பற்றி சொல்கிறதுக்காக மத்திய அரசால் அமைக்கப்பட்டது 2000ஆம் ஆண்டு இல்லையா. ஸோ 15 ஆப்ஷன் டி ஸ்வரன் சிங் கமிட்டி. ஸோ 16வது கேள்வி. இந்திய அரசியலமைப்பில் எந்த பகுதி இந்தியாவின் மகா சாசனம் என அழைக்கப்படுகிறது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ எந்த பகுதி அழைக்கப்படுகிறது? பகுதி 1 பெயர் மற்றும் எல்லை, 2 குடியுரிமை, 3வது அடிப்படை உரிமை, 4வது அரசு நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடுகள் இல்லையா. ஸோ இதில் எதை இந்தியாவின் மகா சாசனம் என்று சொல்கிறோம் அப்படின்னா பகுதி 3 அடிப்படை உரிமைகளை தான் நம்ம இந்தியாவின் மகா சாசனம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஸோ அப்போது 16 ஆப்ஷன் சி சரியாக பொருந்திருக்கு. 17வது பாருங்கள். சிறார் இலவச கட்டாய கல்வி சட்டம் எந்த ஆண்டு நிறைவேற்றப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ சிறார் இலவச கட்டாய கல்வி சட்டம் 2009 நிறைவேற்றப்பட்டு ஏப்ரல் 1 2010ஆம் ஆண்டு நடைமுறைக்கு வந்திருக்கும். சரியா. ஸோ 17 ஆப்ஷன் சி இங்கே சரியாக பொருந்திருக்கு. 18வது கேள்வி போகலாம். 18வது கேள்வி. இந்திய அரசியல் அமைப்பின் அடிப்படை கடமைகள் எந்த நாட்டில் இல்லையா, அடிப்படை கடமைகள் எந்த நாட்டின் அரசியலமைப்பிலிருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா. ஸோ அடிப்படை கடமைகள் நம்ம எங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தோம்? சோவியத் யூனியன் இல்லையா, இன்றைய ரஷ்யா. தென்னாப்பிரிக்காவிலேருந்து நம்ம என்ன எடுத்துகிட்டு வந்தோம்? சட்ட திருத்தங்கள் அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தோம். சட்ட திருத்த முறை இல்லையா. ஆஸ்திரேலியாவிலேருந்து நம்ம என்ன எடுத்துகிட்டு வந்தோம்? கன்கரண்ட் லிஸ்ட் பொதுப்பட்டியல். பாராளுமன்ற கூட்டத்தொடர், கூட்டம் இல்லையா. கூட்டம் ஆர்டிகிள் என்ன? 108 இல்லையா. ஸோ அமெரிக்காவிலேருந்து அடிப்படை உரிமைகள் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அமெரிக்காவிலேருந்து நம்ம தேர்தல் முறைகள் எல்லாமே அங்கே தான் எடுத்துகிட்டு வந்திருப்போம் இல்லையா. ஸோ 18th ஒன் ஆப்ஷன் பி. அடிப்படை கடமைகள் எந்த நாட்டிலேருந்து நம்ம எடுத்துகிட்டு வந்தோம்னா சோவியத் யூனியன்லேருந்து தான் எடுத்துகிட்டு வந்தோம் இல்லையா. ஸோ 19வது கேள்வி போகலாம். 19வது கேள்வி. தவறான இணையை தேர்வு செய்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பிரிவு 14 சம உரிமை இல்லையா, சரியாக தான் இருக்குது. 15 பாகுபாடின்மை இல்லையா, மதம், இனம், சாதி, பாலினம் மற்றும் பிறப்பிடம் இவற்றின் அடிப்படையில் பாகுபாடு காட்டக்கூடாது அப்படின்னு சொல்லுது. 16 பொது வேலைவாய்ப்பில் சம வாய்ப்பு, கரெக்டாக தான் இருக்குது. 17 பட்டங்களை துரத்தல் அப்படின்னு இருக்குது இல்லையா. ஸோ 17 என்ன? தீண்டாமையை ஒழித்தல். 18 தான் பட்டங்களை துரத்தல் இல்லையா. ஸோ இப்போது இங்கே டி தான் தவறாக இருக்குது.
19 ஆப்ஷன் டி. இது உங்கள் எல்லாருக்கும் ஈஸியாக கண்டுபிடிச்சிட்ருப்பீங்க. ஸோ 20வது கேள்வி, மேட்ச் த ஃபாலோயிங் இல்லையா. ஸோ 5 வகையான நீதி பேராணைகள் அதிலிருந்து கேட்டிருக்காங்க. ஸோ கட்டளையுறுத்தும் நீதி பேராணை. கட்டளையுறுத்தும் நீதி பேராணை என்ன? ஆணையிடுதல், இதை செய்யுங்க, செஞ்சு முடிங்க அதை அப்படின்னு சொல்லிட்டு. ஆட்கொணர்வு நீதி பேராணை, ஏபிஎஸ் கார்பஸ் இல்லையா. ஸோ இது நம்ம படத்தின் மூலமாக ரொம்ப பிரபலமாகி போச்சு. ஸோ உடலை கொண்டு வருதல். 3, 4. ஸோ இன்னும் ஒன்று கண்டுபிடிக்கணுமா? ஆவணக்கேட்பு நீதி பேராணைன்னா நான் சான்றளித்தல், போதுமான சான்றிதழை எனக்கு கொடுங்க அப்படின்னு கேட்குறது. ஸோ தடை செய்யும் நீதி பேராணை நிறுத்தி வைத்தல். அப்போது 2, 1 ஆப்ஷன் ஏ. 20 ஆப்ஷன் ஏ இங்கே சரியாக பொருந்திருக்கு. 21வது கேள்வி பாருங்கள். இந்திய அரசியலமைப்பின் எந்த பிரிவில் அறிவியல் கோட்பாடு, மனிதநேயம், ஆராய்ச்சி மனப்பான்மை பற்றி குறிப்பிடுகிறது அப்படின்னு கேட்குறாங்க இல்லையா. 51ல் அடிப்படை கடமைகள் படிச்சிருப்போம் இல்லையா. ஸோ இதில் ஏலேருந்து கே வரைக்கும் இல்லையா. ஸோ 86வது திருத்தம் மூலமாக கே வந்தது. ஸோ கே வரைக்கும் படிச்சிருப்போம். ஸோ அதுலேருந்து தான் கேட்டிருக்காங்க இல்லையா. ஸோ பிரிவு 51A 1 என்ன சொல்லுது? தேசிய கொடி, தேசிய கீதம், தேசிய சின்னங்கள் ஆகியவற்றை மதிக்கணும் அப்படின்னு சொல்லுது. 51A ஜே அது என்ன சொல்லுது? தனிப்பட்ட மற்றும் கூட்டு செயல்பாடுகள் மூலமாக தேசத்தின் நிலையை உயர்த்த முயற்சி செய்தலை பற்றி சொல்கிறது 51J. 51A ஹச் தான் வந்து அறிவியல் கோட்பாடுகள், மனிதநேயம் மற்றும் ஆராய்ச்சி மனப்பான்மை பற்றி பேசுது இல்லையா. ஸோ 51A கே இதுதான் 86வது திருத்தம் மூலமாக கொண்டு வரப்பட்டது. 6 முதல் 14 வயது வரை குழந்தைகளுக்கான கல்வி பெறும் வாய்ப்பினை ஏற்படுத்தி தர்றது பெற்றோர்களுடைய பொறுப்பு அப்படின்னு சொல்லுது. சரியா. 21வது கேள்வி ஆப்ஷன் சி இங்கே சரியாக பொருந்திருக்கு. 22வது கேள்வி பாருங்கள். நீதித்துறை சுதந்திரம் இந்திய அரசியலமைப்பின் அடிப்படை அமைப்பு என்று கூறிய வழக்கு எது அப்படின்னு கேட்குறாங்க. சரியா. நீதித்துறை சுதந்திரம் அப்படிங்கிறது இந்திய அரசியலமைப்பினுடைய அடிப்படை அமைப்பு அப்படின்னு சொன்னது எந்த வழக்குன்னு கேட்குறாங்க. எஸ்பி குப்தா வழக்கு. சரியா. 1981 1981 சரியா. 81ல் அந்த குப்தா வழக்கு தான் வந்து நீதித்துறை சுதந்திரம்ங்கிறது இந்திய அரசியலமைப்பினுடைய அடிப்படை அமைப்புங்க அப்படின்னு சொல்கிறாரு. சரியா. மோகினி ஜெயின் வழக்கு. சரியா. இது எந்த ஆண்டு? 1992ஆம் ஆண்டு இல்லையா. ஸோ கல்வி சம்மந்தப்பட்டு ஒரு வழக்கு தான் இல்லையா. கர்நாடக மாணவிக்கான ஒரு வழக்கு 1992 போட்ட வழக்கு. ஜெகநாத் வழக்கு வந்து கோயில் சம்மந்தப்பட்டது. 1974 ஜெகநாதர் கோயில் சம்மந்தப்பட்ட வழக்கு. ஸோ 22 ஆப்ஷன் பி இங்கே சரியாக பொருந்திருக்கு. 23வது கேள்வி பாருங்கள். தாழ்த்தப்பட்ட மற்றும் பழங்குடியினருக்கான நிரப்பப்படாத பணியிடங்களை அடுத்தடுத்த ஆண்டுகளுக்கு எடுத்து செல்ல வழிவகை செய்கிற சட்டப்பிரிவு எது அப்படின்னு கேட்குறாங்க. சரியா. ஸோ இப்போ தாழ்த்தப்பட்ட மற்றும் பழங்குடியினர்களுக்காக இத்தனை இடம் இல்லையா, ஒரு 10 சீட்டு வந்து ஒதுக்குறாங்கன்னு வச்சுக்குவோம். சரியா. ஸோ இந்த ஆண்டு அதில் 5 பேர் தான் கொடுக்க முடிஞ்சிருக்கு. அப்போ மீதி 5 பேலன்ஸ் இருக்குது. அதை வேறு கேஸ்ட்டுக்கு கொடுக்கலாமா அப்படின்னா கிடையாது இல்லையா. அதை பொறுமையாக வச்சிட்ருங்க. அடுத்த வருஷம் ஒரு 10 பேருக்கு தாழ்த்தப்பட்ட பழங்குடியினர் கொடுக்கணுன்னா இது 5 சேர்த்து 15 ஆக்கி அப்போது அதை கொடுக்கணும் இல்லையா. அப்போவும் குறையுதுன்னா அடுத்தடுத்த வருஷங்களுக்கு அதை எடுத்துகிட்டு போகணுமே தவிர்த்து அவங்களுக்குன்னு ஒதுக்கப்பட்டதை வேறு யாருக்கும் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் நிரப்பப்படாத பணியிடங்களை அடுத்த ஆண்டுக்கு எடுத்து செல்ல வழிவகை செய்யக்கூடிய விதி எது அப்படின்னு கேட்டாங்கன்னா என்ன விதி? 16(4) பி தான் வந்து சொல்லுது. சரியா. ஸோ 23 ஆப்ஷன் சி இங்கே சரியாக பொருந்திருக்கு. 24வது கேள்வி பாருங்கள். கூட்டுறவு சங்கங்கள் தொடர்பான புதிய வழிகாட்டு கொள்கைகளை சேர்த்த அரசியலமைப்பு திருத்தச் சட்டம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கூட்டுறவு சங்கங்கள். ஸோ டிபிஎஸ்பியில் ஆர்டிக்கல் 43 பணியாளர்களுக்கான வாழ்வாதார ஊதியம், ஓய்வூதியம், சமூக கலாச்சார வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரணும் அப்படின்னு சொல்லும். ஸோ 43
42வது சட்ட திருத்தத்தில் சொல்லியிருப்பாங்க. தொழிற்சாலை நிர்வாகத்தில் தொழிலாளர்கள் பங்கெடுக்கணும் அப்படின்னு சொன்னது 42வது சட்ட திருத்தம் 43 ஆர்டிக்கல் 7. 42வது திருத்தத்தில் இதை கொண்டு வந்திருப்பாங்க. 43 பி தான் 97வது சட்ட திருத்தம் மூலமாக கூட்டுறவு சங்கங்கள் ஊக்குவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா. ஸோ அதுதான் கூட்டுறவு சங்கங்கள் தொடர்பான புதிய வழிகாட்டு கொள்கைகளை கொண்டு வந்தது இல்லையா. 44வது திருத்தம் நம்ம பார்த்துட்டோம். 86வது திருத்தம் இல்லையா. ஸோ இதுதான் என்ன இப்போ தான் பார்த்தோம். 6 முதல் 14 வயது குழந்தைகள் கல்வி தருவது 21A இதெல்லாமே 81வது திருத்தத்தில் தான் வந்து கொண்டு வந்திருப்பாங்க இல்லையா. ஸோ இப்போ 24வது கேள்வி ஆப்ஷன் ஏ இங்கே சரியாக பொருந்திருக்கு. 25வது கேள்வி, குடியுரிமை மீதான பாராளுமன்றத்தின் அதிகாரம் பற்றி கூறும் சட்டப்பிரிவு எது அப்படின்னு கேட்குறாங்க. பாராளுமன்றத்தினுடைய அதிகாரம் பற்றி பேசும் சட்டப்பிரிவு என்ன? நம்ம ஸ்டார்டிங்லேயே பார்த்தோம் 11. குடியுரிமை சம்மந்தப்பட்டு எதை செஞ்சோம்னாலும் நம்ம நாடாளுமன்றம் தான் செய்ய முடியும், வேறு எதுவும் செய்ய முடியாது அப்படிங்கிறது. 5 எல்லாருக்கும் குடியுரிமை. 9 இழத்தல் பற்றியது. 8 பிரிக்கப்படாத இந்தியாவில் பிறந்திருந்து வெளிநாட்டில் இருந்தாங்கன்னா அவங்க அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம் இல்லையா. ஸோ 25 ஆப்ஷன் பி இங்கே சரியாக பொருந்திருக்கு. ஸோ இன்றைக்கான 25 கேள்விகள் பார்த்துட்டோம். ஸோ அதில் எத்தனை மார்க்குன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.